முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 38ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி மெரினாவில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். எம்ஜிஆரின் 38ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி மெரினாவில் இருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் மரியாதை செலுத்தக்கூடியதை நாம் காட்சிகளாக பார்த்து வருகிறோம். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 38வது நினைவு நாளையொட்டி மாநிலம் முழுவதும் அதிமுகவினர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். பல்வேறு பகுதிகளிலும் பேரணியாக சென்று சிலை மற்றும் உருவப்படங்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய நிலையில் தற்போது மெரினாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தக்கூடியதை நாம் காட்சிகளாக பார்த்து வருகிறோம். அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் உடனிருப்பதையும் காட்சிகளாக பார்க்கக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ஜெரி வழங்க நாம் கேட்கலாம். ஜெரி, மேலும் விவரங்கள். வணக்கம். மறைந்த முதல்வர் எம்ஜிஆரின் 38வது ஆண்டு நினைவு தினத்தையொட்டி தமிழகம் முழுவதும் தொண்டர்கள் மற்றும் எம்ஜிஆரின் ரசிகர்கள் அவருடைய உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். மேலும் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அதிமுக அலுவலகங்களிலும் இன்று அவருடைய 38வது நினைவு தினத்தை அனுசரித்து வருகிறார்கள். அதே போல தமிழ் திரையுலகில கொடிகட்டி பறந்த தமிழ்நாட்டின் முதல்வராக 10 ஆண்டுக்கு பதவி வகித்த மக்களின் மனதில் அன்றைக்கும் இன்றைக்கும் நீங்காத தனிபெரும் தலைவராக நிற்கும் அதிமுக நிறுவனர் எம்ஜிஆரின் நினைவு தினம் இன்று தமிழ்நாடு முழுவதும் கடைபிடிக்கப்படுகிறது. சினிமாவில் தனிபெரும் ஹீரோவாக திகழ்ந்த எம்ஜிஆர் உழைக்கும் மக்கள், விவசாயிகள், மீனவர்கள், காவல்துறையினருக்கு மரியாதை செலுத்தும் விதத்தில் கதைக்களங்களை தேர்வு செய்தார். வயதானவர்கள், பெண்கள் மீதான எம்ஜிஆரின் உயர்ந்த கருத்துக்கு தாய்குலத்திற்கு மத்தியிலே மிகுந்த ஒரு வரவேற்பும் இருந்தது. அண்ணாவின் தலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியில் இணைந்து பணியாற்றிய அவர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு முதல்வராக பதவியேற்ற முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் கருத்து வேறுபாடு காரணமாகவே கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தொடங்கி தனிபெரும் வெற்றியும் பெற்றார். தமிழகத்தின் முதல்வராகவும் 10 ஆண்டுகள் பதவி வகித்தார். அன்று முதல் இன்று வரை அவர் இந்த மண்ணை விட்டு பிறந்தாலும் கூட அவருடைய தொண்டர்களும் சரி, ரசிகர்களும் அவருடைய நினைவு கடலிலே அவர்கள் ஆழ்ந்திருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் ஒவ்வொரு ஆண்டும் அவருடைய நினைவு தினத்தின் போது மெரினா கடற்கரையில் உள்ள அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவது வழக்கம். அதே போல அதிமுகவுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், நிர்வாகிகள் என அவரவர்களும் புகைப்படத்தில் மரியாதை செலுத்துவார்கள். அதுபோன்றுதான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் மரியாதை செலுத்தி இருக்கிறார். இந்த நிலையில்தான் ஒரு பகுதியாக அவருடைய நினைவிடத்துல தொண்டர்களும் காலையிலிருந்தே சாரசாரியாக வந்த வண்ணமே இருக்கிறார்கள். அக்கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் என பலர் கருப்பு ஆடையை அணிந்து கொண்டு எம்ஜிஆருடைய நினைவிடத்துக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வந்த வண்ணமே இருக்கிறார்கள். ஏறத்தாழ இந்த கடற்கரை சாலையே பெரும் கூட்டமாக வெறும் தலைகளாகவே காணப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் இந்த சம்பவ இடத்துக்கு வருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.